ஹே ஆல் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஏதோ ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் புலாவ். இதுக்கு தேவையான மசாலா தான் ஃபஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். தேவையானது பார்த்துடலாம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், துருவன தேங்காயில் இல்லைன்னா ஒரு வெத்த தேங்காய், அதுக்கு வந்து ஒரு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணக்கூடாது, பூண்டே ஆட் பண்ணக்கூடாது, வெறும் இஞ்சி மட்டும் தான். கொஞ்சமாக கொத்தமல்லி. இது கூட ட்ரை ஃப்ரூட்ஸ் புலாவ், நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் விருப்பமானது எது உங்களுக்கு அதிகமாக விருப்பமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், முந்திரி, இந்த மாதிரி பிஸ்தாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் பாதாம் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி எக்ஸ்ட்ராவாக இருக்குது, ஏன்னா நெய்யில் வறுத்து நம்ம புலாவில் சேர்த்தா நல்லாயிருக்கும்ன்றதுக்காக. திராட்சை சேர்க்கறதால ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ் வரும். அந்த மைல்டு ஸ்வீட்னஸ் வர்றதால தான் நமக்கு அது தனியாக தெரியும், ட்ரை ஃப்ரூட்ஸ் புலாவ் அப்படிங்கிறது. வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். 4 பாதாம், 4 முந்திரி, அதுக்கப்புறம் 4 திராட்சை, காஞ்ச திராட்சையை போட்டு நம்ம இந்த மிச்ச மசாலாலாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வேண்டாம், குறைன்னு பேஸ்ட்டாக தான் அரைச்சி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நான் இந்த புலாவில் பன்னீர் சேர்க்க போகிறேன். என்கிட்ட எக்ஸ்ட்ராவாக பன்னீர் இருக்குது. நான் பெரிய பேக்கெட் வாங்கி பாதி பண்ணிவிட்டு பாதி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை யூஸ் பண்ணி பண்ணுறேன். பட் இந்த புலாவ் பொறுத்த வரைக்கும் ப்ளெயினாக தான் செய்யணும். எந்த காய்கறியும் பன்னீரோ இந்த மாதிரி எதுவுமே தேவையில்ல. இட்ஸ் ஜஸ்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் புலாவ். இது கூட நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் நான்வெஜ் மசாலா ஏதாவது பண்ணி சாப்பிட்டாலும் சரி, வெஜிடேரியனாக இருந்தாலும் நல்ல காரசாரமான ஒரு மசாலாவோடு இந்த புலாவ் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கரில் தாளித்து விடப்புறம், குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் நெய்யும் சேர்த்த மாதிரி எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம பிரியாணிக்கு தாளிக்கிற யூஸ்வலான எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய் அண்டு பிரிஞ்சி இலை. நான் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஷாஜீரா சேர்த்துருக்கேன். ஷாஜீரா இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஜீரா சேர்க்க வேண்டாம், ஜீராவே வேண்டாம். ஷாஜீரா இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். ஏலக்காவோட வாசனை கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புலாவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் தான் பொடியாக நறுக்குனது ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது பேஸ்ட் வந்து ஃபைனாக பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறந்தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா குறந்தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கணும். இது உங்களுக்கு நல்லா வாசனை வரும். இன்னும் கேட்டால் இதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக குங்குமப்பூ இருந்தால் கூட லாஸ்ட்டாக குக்கர் மூடும் போது குங்குமப்பூ போட்டு அந்த தண்ணியில் நீங்கள் குங்குமப்பூ போட்டுட்டு நீங்கள் மூடிட்டு குக்கர் மூடி விசில் விட்டு இறக்கணும்னா அவ்வளோ வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ் புலாவ். பட் என்கிட்ட குங்குமப்பூ இல்லை, ஸோ ஐம் ஸ்கிப்பிங். அது மட்டும் போட்டால் நமக்கு கொஞ்சம் கலரும் எல்லோவாக வரும், இல்லைனா இது ஒயிட்டாக தான் இருக்கும். நான் பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அது மாதிரி கெட்டியாகிடும், அந்த அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் பன்னீரை ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீர் இல்லைனா நீங்கள் எந்த காய்கறியும் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. பன்னீரை ஆக்சுவலி ஆட் பண்ண தேவையில்லை, நான் இருக்குங்கிறதால தான் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பாஸ்மதி அரிசி, வாசனை உள்ள ஏதாவது அரிசி யூஸ் பண்ணால் இட்ஸ் பெட்டர். நீங்கள் நார்மல் ரைஸோட சீரக சம்பா அரிசி கூட யூஸ் பண்ணி செய்யலாம், பாஸ்மதி அரிசிலையும் செய்யலாம். பாஸ்மதி அரிசி பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரையும். நான் ரெண்டுத்துலேயும் பண்ணியிருக்கேன், ப்ளெயின் ரைஸ்லேயும் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி ரைஸோடு தான் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் புலாவ் நல்லாயிருக்கு. ஸோ லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். இதில் எந்த ட்ரை மசாலாவுக்கும் வேலை கிடையாது. நீங்கள் தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகா தான் ஒரே காரம், வேறு எதுவுமே காரம் கிடையாது சோர்ஸு. ஸோ நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவு செக் பண்ணி நம்ம போட்டுட்டு நான் வந்து ஒரு டீஸ்பூன் மாதிரி சுகர் போடுறேன். அந்த சுகர் வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் பேலன்ஸ் பண்ணுவோம். எனிவே நம்ம திராட்சை போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் புலாவில் வந்து ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ் எக்ஸாக்டாக அப்படியே ஃபுல்லாக ஸ்வீட்டாக தெரியாது, ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ் புலாவ் அப்படி தான் இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப குயிக்காக காலையில் ஆகிடும் இது. ப்ளஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க மாதிரி இருக்கும். என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் வந்து ஸ்பெஷலாக வந்து சண்டே இல்லை கெஸ்ட்டுக்கு செய்கிறோன்னா கூட நீங்கள் இந்த புலாவ் செய்யலாம். நான் இது கூட மார்னிங் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை ஃப்ரை பண்ணி தான் கொடுக்குறேன். நான் முன்னாடியே வந்து முட்டை எப்படி நான் ஃப்ரை பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் நான் திருப்பி உங்களோட ரெசிபி ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு கப்பில் நான் ஃபஸ்ட்டே வந்து முட்டை பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன்.
ஒரு கப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதில் வந்து ரொட்டீன் மசாலா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள், அதுக்கப்புறம் வறுத்தரைச்ச ஜீரகப்பொடி இதை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு கப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பேனில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த தண்ணியில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, உப்பு எல்லாமே போட்டு அதை வந்து நம்ம பேனில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேன் எடுத்திருக்கேன். நான் பேனில் வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம டேரெக்டாக அந்த மசாலா கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தண்ணியில் அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு மசாலா நல்லா குக் ஆகும். அண்டு தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி கொதி வந்தோடனே நம்ம முட்டையை ஆட் பண்ணி அந்த தண்ணி சுண்டுற டைமை நம்ம கொடுத்து அதுக்கப்புறமா அது ஃப்ரை ஆச்சுன்னா முட்டையும் நல்லாவே மசாலா இழுத்துக்கும், மசாலாவும் நல்லா குக் ஆகிடும், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஸோ எக் ஃப்ரைட் ரெடி. இந்த புலாவோடு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த நான்வெஜ் ரெசிபி பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். லைக் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா அந்த மாதிரி பண்ணாலும் நல்லாயிருக்கும். எக் மசாலா மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இஃப் யூ ஆர் வெஜிடேரியன், நீங்கள் எனி ஸ்பைசி லைக் ஆலு கேப்சிகம் மாதிரி ஒரு மசாலா பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம வந்து மிக்ஸ்டு வெஜ் சப்ஜி ஃபுல் அது பண்ணாலும் அந்த காம்பினேஷனில் அந்த மாதிரி ஏதாவது ஸ்பைசி, இது வந்து ரொம்ப மைல்டாகவும் லைக் லைட் ஸ்வீட்னஸோடு இருக்கிற நல்ல வாசனையான ஒரு புலாவ் இது கூட நீங்கள் நல்லா ஸ்பைஸியாக நிறைய மசாலேதார் ஒரு கிரேவியோ ஒரு சப்ஜி ரெடி பண்ணிங்கன்னா ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அண்ட் நாட் ஒன்லி லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணக்கூடியதான், உங்களுக்கு சண்டே ஸ்பெஷலாகவும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், புலாவ் ரெடி. இன்றைக்கி ரெசிபீஸ் அண்ட் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோதான். நான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த புலாவும், அதுக்கப்புறம் வந்து முட்டை ஃப்ரை பண்ணியிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா உப்புமா தான் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.